எங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க ஒரு 2 சாமியை நீங்க கும்பிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு 48 நாள் காலையில இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, 5 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிக்கலாட்டியும் பரவாயில்ல, காலையில முகத்தை கழுவி பல்ல விளக்கி நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு தீபம் ஏத்தி முன்னாடி நின்று 48 நாள் தொடர்ந்து என்னுடைய குலதெய்வத்தை காட்ட அப்படின்னு கேட்ட உடனேயே உங்களுக்கு நிச்சயமாக காட்டி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல காட்டி கொடுத்துருவாங்க. அப்ப இது மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இல்ல எனக்கு அப்படியும் தெரியல அப்படின்னா 2 தெய்வங்களை தாராளமாக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா குலதெய்வமாக கொள்ளலாம். ஒன்னு யார் அப்படின்னா, சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இஷ்ட தெய்வம் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான். முருகு என்றால் அழகு என்பது பொருள். அந்த அழகனை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. குழந்தையாகவும் இருப்பாரு, பழமுதிர் சோலையில இருக்கக்கூடிய முதிர்ந்த பழமாகவும் இருப்பாரு. அப்ப எந்த ரூபத்துல நீங்க விரும்பினாலும் விரும்பிய ரூபத்திலே நின்று அருளக்கூடியவர் முருகப்பெருமான். அப்ப எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை உங்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து பெருமாளை பூர்வமாக கொண்டிருப்பவர்கள் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையானை நீங்கள் தாராளமாக உங்களுடைய குலதெய்வமாக கொண்டாடலாம். அப்படி இந்த 2 தெய்வத்தையும் நீங்கள் தாராளமாக நீங்க கொண்டாடி கொண்டிருந்தால் நிச்சயமாக அனைத்து கடவுளினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்.